ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொஞ்சம் உங்களோட கலந்துக்கிறேன். ஒரு கனச்சதுரத்தின் கன அளவு 1000 கன சென்டிமீட்டர். அதன் புறப்பரப்பை கண்டுபிடி 4 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. கனச்சதுரம் அப்படின்னா கியூபாய்டு தெரிந்த படத்தில் போட்டிருக்க படம். அதனுடைய கன அளவு ஃபார்முலா ஏ கியூப் ஈக்குவல் டு கணக்கின்படி 1000 கன சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏ கியூப் ஈக்குவல் டு 1010 எழுதலாம். இப்போ இந்த கியூப் கேன்சல் ஆகி ஏ ஈக்குவல் டு 10. அப்போ கனச்சதுரத்தின் பக்கம் 10ன்னு தெரிஞ்சால் கனச்சதுரத்தின் புறப்பரப்பு கண்டுபிடிக்கலாம். 6a ஸ்கொயர் 6 × a க்கு 10 ஹோல் ஸ்கொயர் 10 2 டைம் போட்டு பண்ணால் 100 6 × 100 600. ஆக நமக்கு தேவையான ஆன்சர் இங்கே பி ஏற்கனவே டிக் பண்ணியிருக்கேன், பார்த்துங்க. அடுத்த கணக்கு பாருங்கள். 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம் கொடுத்து 4 ஆக்ஷன் கொடுத்தாங்க. ஒரு நிமிஷத்தில் எத்தனை வினாடிகள்? 60 வினாடிகள். ஒரு மணியில் எத்தனை நிமிஷம்? 60 நிமிடம். 60 பார்த்தா 3600. கணக்கில் எத்தனை வினாடி கொடுத்தாங்க? 36 தொகுதியில் போட்டு இந்த 3600 பகுதியாக போட்டு இன்ட்டு சதவீதம் கேட்டாங்க 100ஆல். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். 36 ஒரு பர்சன்டேஜ் ஆக்ஷன் பியில் இருக்குது, பார்த்துங்க. அடுத்த கணக்கு பாருங்கள். 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்களில் பின்னுகின்றன. ஒரு சிலந்தி ஒரு வலை எத்தனை நாட்கள் பின்னும்? 4 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா M1 D1 H1. வேலைன்னு சொன்னால் கீழே போகணும் W1, நீளன்னு சொன்னாலும் கீழே பகுதியில் போடணும். W2 M2 ஈக்குவல் டு M2 × D2 H2 W2. 9 சிலந்தி மேன் பவர்ன்ற மாதிரி மேனாக வச்சலாம். 9 × நாட்கள் 9 பை வேலை எத்தனை நாட்கள் அது வருது? 9 நாளில் ஈக்குவல் டு ரெண்டாவது சிலந்தியை பார்க்கும்போது 1 × D2 பை 1. இந்த 9க்கு இந்த 9 கேன்சல். இந்த 1க்கு இந்த 1 அடிவதால் D2 ஈக்குவல் டு 9. நமக்கு தேவையான ஆக்ஷன் எவ்வளோ? 9 நாட்கள். அடுத்த ஆக்ஷன் பாருங்கள். ஒரு பூந்தோட்டத்தில் முதல் வரிசையில் 23 ரோஜா செடிகள், இரண்டாவது வரிசையில் 21 ரோஜா செடிகளும், மூணாவது வரிசையில் 19 ரோஜா செடிகள் என ஒரு தொடர் அமைப்பு உள்ளது. கடைசி வரிசையில் 5 ரோஜா செடிகள் இருப்பின் பூந்தோட்டத்தில் எத்தனை வரிசைகள் உள்ளன? ஆக்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு எப்படி போடலாம் பாருங்கள். லாஸ்ட்டாக இருக்கிற வரிசைனாது L ஈக்குவல் டு 5, முதல் வரிசையில் 23, D பொது வித்தியாசம்னா T2 மைனஸ் T1, 21 23 கழிச்சா -2. N ஈக்குவல் டு L மைனஸ் A பை D ப்ளஸ் 1ன்றது ஃபார்முலா. N ஈக்குவல் டு Lக்கு பதில் 5 மைனஸ் Aக்கு பதில் 23 பை D -2. ஏன்னா 21 23 போகாது, கழிச்சா 23 21 போதும், -2 போட்டுங்க, ப்ளஸ் 1 போட்டுங்களா. N ஈக்குவல் டு 5 23 போகுது. அப்போ 23 5 போனால் 18, பெரிய எண்ணுக்குறி -2 ப்ளஸ் 1 மைனஸ் கேன்சல். 1 2 2 9 2 18, 9 1 கூட்டினா 10. அப்போ நமக்கு தேவையான ஆக்ஷன்னா அது எத்தனை? பி அப்படின்ற வரிசையில் இருக்குது நமக்கு. அதுக்கு அடுத்த கணக்கு பாருங்கள். அருண் என்பவர் ஒரு வாகனத்தை 60 மைல்கள் ஒரு மணி என்ற வேகத்தில் 120 மைல்கள் ஓட்டுகிறார். பிறகு 40 மைல்கள் பார் மணி என்ற வேகத்தில் அடுத்த 120 மைல் ஓட்டுகிறார் எனில் மொத்தத்தில் அவர் சராசரி வேகம் என்ன? 4 ஆக்ஷன். இங்கே முதல் வேகத்தை x 60 வச்சுக்கிறேன், ரெண்டாவது வேகத்தை y 40ன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா 2 × xy பை x + y. 2 × x பதில் 60 × y பதில் 40, 60 + 40, 2 × 60 × 40 பை 100. 2 20 40, 5 20 எவ்வளோ? 100ங்க. 1 5 5 12 5 60, 2 12 24, 24 2 எவ்வளோங்க? 48 மைல்கள். அப்போ நமக்கு தேவையான ஆக்ஷன் எவ்வளோங்க? 48 மைல். அடுத்த கணக்கு பாருங்கள். இரு எண்களின் பெருக்கல் பலன் 432 ஆகும். மீசிமா மீபேவா முறை 72 6 ஆகும். அவ்வெண்களின் ஒரு எண் 24 எண்ணின் மற்றொரு எண்ணை கண்டுபிடி. 4 ஆக்ஷன் கொடுத்தாங்க. நமக்கு தெரியும் 2 மீசிமாவுக்கும் மீபேவா மற்ற 2 எண்ணுக்கும் உள்ள உறவு என்னென்னா AB ஈக்குவல் டு L × G. எல்னா மீசிமா, ஜினா மீபேவா. இங்கே ஏன்றதுக்கு ஏபி பெருக்கல் பலன் அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 எண்ணின் பெருக்கல் பலன் எவ்வளோ கொடுத்தாங்க? 432. அதில் ஒரு எண் 24 கொடுத்தாங்க, அதை மட்டும் பொண்ணு. ரெண்டாவது நம்பர் தெரியாத கேட்டாங்க, அதுக்கு மட்டும் எடுத்துனா போதும். 432 ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 432 பை இந்த பெருக்கில் 24 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல். ஆக ஒரு 24 18 24 எவ்வளோங்க? 432. தேவையான ஆக்ஷன் என்ன வருது? பி. ஆக பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் தவறாமல். நான் வைக்கிற வீடியோ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.